السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலும், நமது ஊர் மக்களினுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும், ஏழை எளியவர்களினுடைய துயர் துடைக்கக்கூடியவர்களாகவும், மார்க்க ஞானத்தை மக்கள் மத்தியில் செம்மையாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் திகழ்ந்த லெப்பையப்பா நாதாக்களினுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஷரீஅத்தும் தரீகத்தும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஷரியத், தரீகத் இந்த இரண்டையும் நம்முடைய பெருமக்களாகிய மூதாதையர்கள் இரண்டு கண்களாக பாவித்து காலம் முழுவதிலும் அதன் வழியில் நடந்து வந்திருக்கிறார்கள். ஒன்றோடு ஒன்று பிணைந்த தொடர்பான சக்தி மிகுந்த ஒரு மோமீனை மிக எளிதாக சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதைகள் தான் ஷரீஅத்தும் தரீகத்தும். அடிப்படையில் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷரீஅத் என்பது இந்த சமூகத்தில் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக வருகை தந்த லட்சத்தையும் தாண்டிய நபிமார்களினுடைய ஷரீஅத் நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷரீஅத்தை கொண்டுதான் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் நான் உங்களினுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி தந்தேன் என்று ரப்பு தஆலா அவனது அல்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பூரணப்படுத்தப்பட்டு விட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஏனெனில் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான்,
இஸ்லாம் மட்டுமே பூரணமான ஒன்று. உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்காக பூரணப்படுத்தி நிறைவாக்கி தந்துவிட்டேன். பிரிதொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரமான மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே. எனவே இப்படிப்பட்ட ஒரு பூரணமான மார்க்கத்தில், ஷரீஅத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருப்பது அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஷரீஅத்தை பொறுத்தவரை, பூரணப்படுத்தப்பட்டுவிட்ட இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒன்றுக்கும் இதில் பதில் இருக்கிறது, எந்த ஒன்றுக்கும் இதில் வழி இருக்கிறது. எல்லாமே தெளிவாக இருக்கிறது. பைலா, பளிச்சென்றிருக்கக்கூடிய மார்க்கம். அல் மில்லத்துல் பைலா, மறைமுகம் இல்லாத, குழப்பங்கள் இல்லாத தெளிவான ஒரு மார்க்கம் என்று கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் பாத்ரூமுக்கு செல்லுகிறான். 1க்கு போகிறார், 2க்கு போகிறார், டாய்லெட்டுக்குள்ளே போகிறார். அப்படி போகும் பொழுது எப்படி போக வேண்டும், என்ன ஓத வேண்டும், எவ்வளவு சீக்கிரமாக திரும்ப வேண்டும், திரும்பும் பொழுது எப்படி திரும்ப வேண்டும் என்று தெளிவாக சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. பிற எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பாத்ரூமுக்குள் நுழையும் பொழுது இடது காலை வைத்து நுழைய வேண்டும் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது பாத்ரூமுக்குள் நுழைவதற்கு முன்பாக இப்படி ஒரு பிரார்த்தனையை, துஆவை நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சீக்கிரமாக பாத்ரூம் இருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று மருத்துவ அறிக்கைகள் சொல்லி காட்டியிருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது. மருத்துவ அறிக்கைகளின் மூலமாக பாத்ரூமுக்குள், டாய்லெட்டுக்குள் அதிகமான நேரம் இருக்கக்கூடாது என்பது போதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமும் அதை வலியுறுத்தி ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறது. பாத்ரூமிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வர வேண்டும்? வலது காலை வைத்து வர வேண்டும். இன்ன பிரார்த்தனையை, துஆவை ஓத வேண்டும். தலையை மறைத்து செல்ல வேண்டும். கால்களில் செருப்புகள் அணிந்து செல்ல வேண்டும். பாத்ரூமுக்குள் நுழைவதற்கு முன்பாக தன்னுடைய ஆடைகளை உயர்த்தக்கூடாது. பாத்ரூமிலிருந்து வெளிவரும் முன்பாக ஆடைகளை கீழே தொங்கவிட வேண்டும். இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கும்? ஏதாவது ஒரு மார்க்கத்தில் இப்படிலாம் இருக்குமா? ஆச்சரியமாக இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி தந்த மார்க்கம், அருமையான மார்க்கம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம். எனவே நாம் எவ்வளவு எளிதாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியுமோ அவ்வளவு எளிதாக மார்க்கம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட அந்த நடவடிக்கைகள் மாத்திரமல்லாமல் அந்த பிரார்த்தனைகளையும் நாம் ஓதி சென்றால், வந்தால், நம்முடைய உடலும் உள்ளமும் மிகுந்த பாதுகாப்பு உள்ளதாகவும் அமையும். ஆனால் நம்முடைய நிறைய விஷயங்களை நம்முடைய மக்கள் நடைமுறைப்படுத்துவது இல்லை. ஃபிக்ஹிலே, இந்த ஷரியத்திலே இன்னொன்றையும் சொல்லித் தருவார்கள். நீங்கள் மலஜல உபாதைகளை கழிக்கக்கூடிய சமயத்தில் இடது காலில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அமருங்கள். இப்போ இடது காலில், இப்போ வெஸ்டர்னில் உட்காரும் பொழுதுலாம் அப்படி அழுத்த முடியாது. ஏன்னா காலை தொங்க போடுறது தானே, பஸ்ஸில் உட்கார்ந்த மாதிரி தானே உட்காரணும். எல்லாம் சிஸ்டம் மாறிடுச்சு. கீழே நாம் அமரும் பொழுது இடது காலில் வயிற்றை நீங்கள் அழுத்திய அமருங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கான இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஷரியா நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த மாதிரி அமரக்கூடிய சமயத்தில் மலஜல உபாதைகளை கழிக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் ஏற்படாது என்பதை மாத்திரமல்லாமல் சீக்கிரமாக டாய்லெட்லேருந்து வெளியில் வந்துடலாம்.
இப்படி ஒரு ஆச்சரியமான, நினைத்து கூட நாம் பார்க்காத விஷயங்களை எல்லாம் மிக அற்புதமாக நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம்தான் ஷரியத், இஸ்லாமிய மார்க்கம். எனவே இத்தகைய இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலமாக நான் வலியுறுத்தி கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஷரியத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த காலத்திலும் இதே இடத்தில் சொன்னதாக ஞாபகம். நம்ம தான் சீக்கிரமாக மறந்துடுவோமே. எதை மறக்க வேண்டுமோ அதை ஞாபகத்தில் வைத்திருப்போம், எதை மறக்கக்கூடாதோ அது சீக்கிரமாக மறந்துவிடும். அடுத்தவர்கள் நமக்கு அநீதம் இழைத்தால் சீக்கிரமாக மறந்துவிட வேண்டும். நாம் யாருக்காவது அநீதம் இழைத்தால் மறக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறோம், நேரம் மாற்றமாக இருக்கு. சரி, நான் அந்த செய்திக்கு பின்னால் வருகிறேன். நம்முடைய உரைகள் பெரும்பாலும் நசீகத்தை, அட்வைஸ், அறிவுரைகளை அடிப்படையாக கொண்டே அமையும் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் அறிவுரைகள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வழிநடத்தும். அந்த அடிப்படையில் இங்கே நாம் தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம். சில விஷயங்களை கடந்த காலத்திலும் இப்போதும் நாம் குறிப்பிடுகிறோம். முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர், நம் ஊர் அல்ல, வேறு ஒரு ஊர். அந்த ஊரிலே நடைபெறக்கூடிய ஒரு மீலாது விழாவிற்கு இஸ்லாமியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதரை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தது. வேறு யாரும் இல்லை, தந்தை பெரியார், ஈவேரா பெரியார். அவரை பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த ஊருக்கு வருகை தருவதற்கு முன்பாக பக்கத்து ஊரிலே ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறார். அவருக்கு சுகமில்லாமல் போய்விட்டது, காய்ச்சல். அவர் போன் செய்து சொன்னார், உங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் செமையான உணவுகளை வைப்பீர்கள், நல்ல உணவு, பிரியாணி போன்ற உணவுகளை வைப்பீர்கள், அது எனக்கு பிரியம்தான். ஆனால் நான் காய்ச்சலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு கஞ்சி மாத்திரம் வைத்தால் போதுமானது என்று அவர் சொல்லியிருக்கிறார். கஞ்சி அவருக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிகள் வந்தார், கலந்து கொண்டார், நிகழ்ச்சி முடிந்தது, அவருக்கு கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சியை அவர் குடிக்கிறார். 2-3 மிடர் குடித்து விட்டு அவர் கேட்டார், எந்த முட்டா பயல் இந்த கஞ்சியிலே மூக்கு பொடியை போட்டது அப்படின்னு கேட்குறார். நான் ஒரு ஆலிம் பேசுவதற்கு கேட்டேன், தரமான ஒரு ஆலிம். அவர் பேசிய அந்த செய்தியை தான் உங்கள் முன் நான் சொல்கிறேன். எந்த முட்டா பயல் இந்த கஞ்சியிலே மூக்கு பொடியை போட்டது என்று கேட்ட பொழுது எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் அப்படி தானே பேசுவார், கடாமுடான்னு பேசுவார். பக்கத்தில் இருந்த ஒரு ஆலிம், அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஆலிம் சொல்லி இருக்கிறார், ஐயா கஞ்சியில் போய் யாராவது மூக்குப்பொடியை போடுவாங்களா? அப்படி ஒன்றும் போடலை. நீங்கள் மூக்குப்பொடி போட்டிங்கல்ல, அது உங்களுடைய மீசை வழியாக, மீசை இவ்வளோ பெருசாக வச்சுருக்குது, அந்த மீசை வழியாக வந்து கஞ்சியிலே அது முங்குகிறது. அது நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த மூக்குப்பொடியை சேர்ந்து உங்களுக்கு செல்லுகிறது. இதுதான் நடந்தது. இதனால் தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீசையை கத்தரிக்க வேண்டும் என்று சொன்னதும் கஞ்சி கோப்பையை கீழே வச்சுட்டார். அவர் சொன்னார், என்னப்பா இது, இந்த முஹம்மது நபி இந்த மீசை விஷயத்தையுமா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கிறார். இதை கூட அவர் விட்டு வைக்கலையா? நான் அவருடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துருக்கேன், கொஞ்ச காலத்தில் இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியுமா என்ன? ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு இந்த மீசை விஷயத்தையுமா பேசியிருப்பார், ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். அருமையான பெருமக்களே, கடந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம், இஸ்லாத்தை ஏற்காத பெருமக்கள் கூட அன்னலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறைகளை, வாக்குகளை, போக்குகளை, போதனைகளை ஆச்சரியத்தோடு பார்த்து இஸ்லாமியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, அந்த போதனைகளை தங்களுடைய வழியில் கொண்டு வந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இப்படி நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நம் வாழ்க்கையிலே நாம் எதை கொண்டு வர வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே ஷரியத்தினுடைய அடிப்படையில் நாம் முறையாக அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொன்றையும் தெளிவாக நீங்கள் நகம் வெட்டுவதாக இருந்தால், நகம் வெட்டுறோம், ஏதாவது ஒரு நகத்தை அப்படி வெட்டிட்டு போகக்கூடாது. அதுக்கும் ஒரு டிசிப்ளின், அதுக்கு ஒரு தர்த்தீப். முதலாவதாக வலது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், அடுத்த விரல், இன்னி விரல், இந்த 4 விரல். அதற்கு பிறகு இடது கையினுடைய சிறு விரல் ஆரம்பித்து பெருவிரல், கடைசியாக வலது கையினுடைய பெருவிரல். ஏன்னா ஒரு கையில் ஒன்றை மட்டும் வெட்டுட்டு மற்றெல்லாம் வெட்டுறீங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நகவெட்டியை பிடிக்கிறதுக்கு பாருங்கள், அது இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரல் தான் பிடிக்கும் இல்லையா? நகவெட்டியை பிடிக்கிறது இடது கையாக நம்ம வெட்டிக்கிட்டே வரும் பொழுது இந்த பெருவிரலில் காயம் ஏற்பட்டு போய்விட்டால் வலது கையை மாத்திரம்தான் நான் வெட்டி இருப்போம், இடது கையை வெட்ட முடியாது. இன்னொரு ஆள் வேணும் அதை வெட்டுறதுக்கு. இந்த பிரச்சனை ஏற்பட்டுரும். எனவே தான் இது வெட்டி முடித்ததற்கு பிறகு கடைசியாக வலது கையினுடைய பெருவிரலை நாம் வெட்டும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லாமல் 10 விரல்களிலும் நகங்களை முறையாக வெட்டி முடிக்க முடியும். இதெல்லாமா யோசித்து பார்த்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! தன் சமூகத்திற்கு, தன்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? உம்மா என்றால் உம்மத், இந்த சமூகம். இந்த சமூகத்திற்கு நகம் வெட்டுவதை கூட அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். இப்படி தான் நகம் வெட்டணும், இப்படித்தான் தூங்கணும் என்றும் கூட அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எப்படி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள். உணவுகளை உங்களுக்கு அருகிலே வைத்துக் கொள்ளுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து எடுங்கள், நடுப்பகுதியிலிருந்து உணவை எடுக்காதீர்கள். தன்சிலுல் பரக்கா, அந்த நடுப்பகுதியில் தான் பரக்கத்து இறங்கி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எடுத்துட்டா பரக்கத்து ஸ்டாப் ஆகிடும், முடிஞ்சதில்லை. எனவே அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் நடுப்பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கடைசியாக நடுப்பகுதியை வலித்து சாப்பிடும். அந்த முழுமையான ஒரு பரக்கத்தை அனுபவிப்பதற்காக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண் பத்ரு களத்தில் பாதிக்கப்பட்டது. கண்ணு பாதிக்கப்பட்டதுன்னா லேசாக பாதிக்கப்படலை, கண்ணு கலண்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, நாயகமே என்னுடைய கண்ணு கலண்டுட்டு, முப்ரிஉ சகாமி அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாய். அந்த பைத்தில் முப்ரிஉ சகாமின்னு வருது, நோய்களை நீக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய விளக்கம் சொல்லி முடிச்சிட்டோம். கொள்கை ரீதியாக வஹாபிகள் இதை என்ன செஞ்சான்? முப்ரிஉ சகாம், அது என்ன நோயை நீக்கிறது அல்லாலா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் டாக்டரை நீக்குமானா, ரசூலுல்லாஹ் நீக்கிறேன்னு சொன்னால் தான் பெரிய பிரச்சனையாக போயிடும். எவ்வளோ பெரிய விளக்கணையாக இருக்கிறானோ இவனோ. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யலை, பதில் சொல்லிகிட்டு இருக்க வரல, ஷரியத்தை நம்ம தெளிவாக விளங்கிக்கிடணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அப்போ அந்த கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விடவா மார்க்கத்தை நாம் தெளிவாக தெரிந்திருக்க போகிறோம்? அவர்கள் நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், நாயகமே என் கண் கலண்டடிச்சுன்னாங்க. கண்ணை அந்த இடத்துல பொருத்தி முபாரக்கான உமிழ் நீரை தடவுனாங்க, சரியாயிடுச்சு. சித்திக் அக்பர் நாயகம் நம்முடைய பாட்டனார், அவர்களுக்கு பாம்பு கடித்தது. சவுர் குகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள், அது சரியாக ஆகிவிட்டது. ஹைபர் யுத்தத்தின் போது சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கண் பாதிக்கப்பட்டது. அந்த கண்ணிலே அவர்கள் உமிழ்ந்தார்கள். அப்படி உமிழ்ந்த பொழுது அது நல்ல சுகம் கிடைத்து விட்டது. இப்படி எத்தனை இருக்கு? இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மூமினுடைய ரீக் இருக்கிறதே, எச்சில் இருக்கிறதே, அது மருந்து, ஷிஃபா அப்படிங்கிறத விளங்கணும். அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரீக்கு அது அபரிவிதமானது, அது அளவிட முடியாதது என்றாலும் கூட அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மின் எச்சில் கூட என்னதுதான்? ஒரு மூமினுடைய ரீக்கு என்று சொல்லக்கூடிய எச்சில், அது ஷிஃபா. அதனால்தான்
நம்முடைய ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முந்தைய காலங்களில் கல்யாண வீடுகளில் களையத்தில் தண்ணி வைப்பாங்க. ஒரு களையம்தான், 3 பேர் உட்காந்துருப்போம் சாப்பாடு. இப்போ 2 பேர் ஆயிடுச்சு, 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னால் 5 பேர் இருந்த சாலாம் இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல, அதுக்கு முன்னால் இருந்திருக்கலாம். உலகத்திலேயே, உலகம் படைக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய சஹன் வைக்கப்பட்டது யாருடைய காலம் என்று சொன்னால், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். ஒரு சஹனில் 1000 பேர் இருப்பாங்களாம். அந்த சஹன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, கற்பனை பண்ணி பார்த்தா காயல் பண்ண அளவுக்கு இருக்குமோ அப்படி நம்ம யோசிக்கிறோம். இப்படி அவுண்டா உட்கார்ந்தா எவ்வளோ பெருசாகும், எப்படி அது நம்ம கற்பனைக்கு கொண்டு வர முடியவில்லை. சரி, இருக்கட்டும். அருமையானவர்களே, நம்ம ஊரில் அந்த களையத்திலே வைத்து என்ன செய்வாங்க, தண்ணியை குடிப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒருத்தர் குடித்த தண்ணியை தான் இன்னொரு குடிக்கணும். ஆளுக்கு ஒரு களையமாக வச்சுருப்பாங்க. 3 பேருக்கு சேர்ந்து ஒரு களையம்தான், மண்பானை. அது ஆரோக்கியமானது. மண் பகுதியில் தண்ணீர் வைப்பது ஆரோக்கியமானது, உடலுக்கு எந்த கேட்டையும் ஏற்படுத்தாதது ஒன்று. இரண்டாவதாக, ஒருவர் குடித்த தண்ணீரை தான் இன்னொருவர் குடிக்க வேண்டும். ஒருவர் குடித்த தண்ணீரை தான் இன்னொருவர் குடிக்க வேண்டும். அப்படி ஒரு சொல். இது எந்த அடிப்படையில் வைத்தார்கள் என்றால், ரீக்குல் மூமினி ஷிஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய எச்சில் இருக்கிறது அது ஷிஃபா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு ஆள் குடிச்சுட்டா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஒரு ஆள் தண்ணியை குடிச்சுட்டா அந்த கிளாஸ் தண்ணியை குடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், எச்சில் பட்டுட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முந்தைய காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டா எச்சில் எடுத்து அந்த இடத்துல தடவாங்க, அந்த காயத்தில் தடவாங்க. எச்சிலில் தான் முதலாவது தடவாங்க. சஹாபிகள் ஹிஜ்ரத் மதீனா ஷரீஃபுக்கு வந்த பொழுது அந்த மதீனாவினுடைய சீதோஷண நிலை, கிளைமேட் அவர்களுக்கு ஒத்து வராமல் சில கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த மதீனாவினுடைய சீதோஷணில் இருக்க அது ஒரு டிஃபரெண்ட்டாக இருக்கும், உலகத்திலே அது ஒரு வித்தியாசமானது. அதில் ஒருவர் பழகி கொண்டாலே ஆனால் உலகத்தில் எந்த சீதோஷண நிலையும் அவருக்கு செட் ஆகிடும். அப்படி ஒரு தனித்தன்மை அந்த மதீனா ஷரீஃப். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை. ஆரம்பத்தில் வந்த பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அந்த சீதோஷ நிலையில் உடம்புல சில பகுதிகள் வெடித்து சிரமப்பட்டார்கள், வெடிப்பு ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து முறையிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி துர்பத்தி அர்தினா ஒரீகத்தி பாதினா ஒயிஷ்ஃபா சகீமுனா பீதினி ரப்பினா. புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அல்லாவின் திருநாமத்தை கொண்டு, அவனுடைய திருநாமத்தால், பரக்கத்தால், துருபத்தி அருதீனா இந்த மதீனா ஷரீஃபினுடைய மண்ணினுடைய பரக்கத்தும், ஒரு ஈக்கத்தி பாதீனா நம் மூமீன்களினுடைய எச்சிலினுடைய பரக்கத்தும் ஒன்றும் சேர்மையானால், பிஸ்மில்லா சொல்லி மதீனா ஷரீஃபினுடைய மணலிலே உமிழ்ந்து அதை எடுத்து நாம் தடவிக்கொள்வோமையானால், அந்த காயம்பட்ட இடத்திலே தடவிக்கொண்டால், ஒயிஷ்பா சகீமுனா பீதினி ரப்பினா, நம் ரப்பினுடைய உத்தரவை கொண்டு நம்மில் நோய்வாய்ப்பட்டவர் சுகமாகி விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அப்போ ரீக்குங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மூமினுடைய எச்சில் ஷிஃபான்னு சொல்லி தந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அவன் குடித்ததை வச்சா நமக்கு அந்த நோய் வந்துடுமோ, இந்த நோய் வந்துடுமோ, அப்படி வந்துடுமோ, இப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய நோய் இருக்கே இல்லை. இன்றைக்கி நோய் அதிகமாக இருக்குது. அந்த எச்சில் நம்ம குடிக்கையில் இப்போ என்ன செய்யுது, அந்த எச்சில் பட்ட தண்ணியை நம்ம குடிக்கையில் நோய் அதிகமாகிடுச்சு. எச்சில் பட்ட தண்ணியை குடிக்கும் காலத்தில் நோய் அதிகம் இல்லை இல்லையா? நோய் இருந்தது, அதிகம் இருக்கவில்லை. இப்போ அது அதிகமாக இருக்குது. இப்போ பக்கெட் தண்ணி, இந்த பக்கெட் தண்ணியை குடிக்காதேங்கிறான். இப்போ இதைத்தானே அவங்க சொல்லி தந்தாங்க, நம்ம அப்பாக்கள் இதைத்தான் ஷரியத்து சொல்லி தந்தது. ஆனால் இன்று அதெல்லாம் மீறப்பட்டு விட்டது. எனவே அருமையான பெருமக்களே, ஷரியத்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை என்பது வெறும் மார்க்கம் மட்டுமல்ல, மார்க்கத்தோடு இணைந்த அற்புதமான வாழ்க்கை, ஆரோக்கியம், அழகு, அற்புதம், நிம்மதி, உள்ளத்திற்கும் இதயத்திற்கும் உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கிடைக்கக்கூடிய போதனைகள் தான் ஷரியத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள், அல்லாஹ்வினுடைய அற்புதமான கூற்றுகள். எனவே அதை நாம் செம்மையாக உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொள்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த ஷரியத்தினுடைய விளக்கங்களை நாம் பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம். சில விஷயங்களை சொன்னோம்.
இப்போ உதாரணமாக ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணு, புது மாப்பிள்ளை புது பொண்ணுன்னு வைங்களேன். அவங்கள முதலாவது இணைச்சி கைப்பிடிச்சு விட்டதுக்கு பிறகு அவங்கள தனியாக அறையில் நாம் விடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை துவங்கக்கூடிய சமயத்தில் உன் மனைவியை நீ சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்தில், உறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் ஓதும் பிரார்த்தனை என்ன? இது எங்கேயாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஒரு பிரார்த்தனை? இறைவா, ஷைத்தான்களை விட்டும் ஷைத்தானுடைய நிலைகளை விட்டும் எங்களை தூரப்படுத்துவாயாக. எங்கள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த குழந்தைகளையும் ஷைத்தானினுடைய தொடுதல் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. இப்போ இந்த துஆவை ஓதி நம்முடைய மனைவியை அவர்கள் நெருங்கினார்களே, ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டோம். ஷைத்தான் தீங்குன்னா ரொம்ப அடாவடித்தனமான பிள்ளைகளாக வராது, சாலிகான பிள்ளைகளாக வளரும். எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனம் அது! தூர நோக்கோடு கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நமக்கு ஏவினார்கள். இந்த உம்மத்திற்கு எது சரி? என்னுடைய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக அணியாதீர்கள் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம டைட்டாக ஆடைகளை போட்டுட்டு போகிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. நான் அபாயாலாம் போடும்போது ரொம்ப நெருக்கி போடுறாங்க. இது ரெண்டு வகையில் கேடு. ஒன்று, உங்களினுடைய உடலினுடைய அவயங்களை வெளியே அது காட்டும். இது அல்லாஹ்வுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. தொலைன்னு இருக்கணும். பெண்களை நாம் சொல்லுவோம், குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கான அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்? நீங்கள் வெளியில் போகும் பொழுது தொலைன்னு இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருக்க கொஞ்சம் எல்லாம் இப்போ அது ஒரு ஃபேஷன் தானே. நம்முடைய ஆரோக்கியமும் இல்லை, தீனும் இல்லை. நீங்கள் அழுத்தமான உடைகளை நீங்கள் போட்டு செல்வீர்களே, ஆனால் அது உங்களுடைய அங்க அவயங்களை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அடுத்தவர்களுக்கு தீய பார்வையை இது தூண்டுமா இல்லையா? அப்போ அந்த தூண்டக்கூடிய காரியத்தை செய்த நமக்கு எவ்வளவு பெரிய குற்றம்! ஒரு தப்பான காரியத்தில் அவன் ஒரு ஆண் ஈடுபட்டான் என்று வையுங்கள், தூண்டியது நாம் என்பதால் பாவத்தில் அதிகமானது இந்த பெண் தான். இந்த பெண் தான் பாவத்தில் அதிகமானது. சும்மா போகிறவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கிறவனை நீ கவர்ச்சியாக ஆடைப்படுத்திட்டு போனால் என்ன செய்யும்? எனவே இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஷரியத்து நமக்கு தடை செய்திருக்கிறது. இன்னொன்று, டைட்டான ஆடைகளை போடும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. உடலுக்கும் அது பிரச்சனை, உள்ளத்துக்கும் பிரச்சனை, ரெண்டும் பிரச்சனை. ஆனால் எனக்கு உள்ளத்தை பற்றியும் கவலை இல்லை, உடலை பற்றியும் கவலை இல்லை. நான் என்ன செய்யணும்? அப்படியே ஜம்முன்னு இருக்கணும், வெளியே காட்டணும் அப்படின்னு சொன்னால் இது ஷரியத்து இல்லை. இது அல்லாஹ்விடத்தில். அத்தகைய பெண்களை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கண்மணி இதயவேந்தர் அவர்கள் மட்டுமே நமக்கு தலைவர். எல்லா காலத்திலும் அவர்கள், துன்யாவிலும் கபரிலும் ஆகிரத்திலும் அவர்கள் மாத்திரமே நமக்கு தலைவர். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுக்கமான உடைகளை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய பெண்களை குறித்து என்ன சொன்னார்கள் என்றால், ஷைத்தான் என்றார்கள். அந்த பெண்ணே ஷைத்தான்ங்கிறாங்க, அந்த பெண்ணே ஷைத்தான் என்கிறார். எனவே என்னுடைய அருமையான தாய்மார்கள் சகோதரிகள், உங்களுடைய இறுக்கமான ஆடைகள் இருந்தால் அதை உபயோகிக்காதீர்கள். அதை நீங்கள் என்ன செய்ய, யாருக்கும் கொடுக்கலாம். யாருக்கும் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அதை பாருங்க. உங்களை விட ஒல்லியான ஆட்களுக்கு கொடுங்க, அது தொலைண்டு ஆகிடும். நீ உங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுத்தா அதுவும் டைட்டாக தானே இருக்கும். இனி அவன் அந்த காரியத்தை நான் புதுசாக வாங்கிட்டேனே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. புதுசாக வாங்கியாச்சுன்னு பார்ப்பீங்களா? புதுசாக வாங்கியாச்சு, நம்ம அந்த இந்த அபாயா அங்கேருந்து வாங்கியிருக்கு, துபாயிலேருந்து வந்திருக்குது, 4000 சொச்ச ரூபா, ஒரு தடவை கூட போடாமையா கொடுக்கறது? ஒரு அற்ப விஷயம். பாவத்தை தேடித்தரக்கூடிய, நரகத்தை தேடித்தரக்கூடிய, அல்லாஹ் ரசூலினுடைய லானத்தை தேடித்தரக்கூடிய ஒன்றை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவீர்களா? தூக்கி தூர போட்டுறணும். நான் கடந்த ஜும்மாவிலே ஒரு செய்தியை சொன்னேன். வட்டியை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. மது வியாபாரம், மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக உள்ளது.
சாராயம் இருக்குல்ல, அந்த சாராயம் மார்க்கத்தில் தடை செய்யப்படலை. சாராயம் குடிக்கலாம் உள்ளாங்கிறது தடை செய்யப்படவில்லை. தடை செய்யப்படாத காலத்தில் சிரியாவிலிருந்து மிக பிரம்மாண்டமான அளவிற்கு பெரிய லெவலில் பேரலாக கொண்டு வந்து மதீனாவில் இறக்கிட்டாங்க. மதீனாவில் இறக்கிக்கிறான். பல லட்சக்கணக்கான அவங்களுடைய முதலீடு அத்தனையும் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு பிறகு என்ன செய்யுது, ஒரு ஆயத்து இறங்குது. என்ன ஆயத்து? மது தடை அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். இந்த செய்தி இவர்களுக்கு சொல்லப்பட்டதும் நேராக அங்கே போனாங்க. நாயகமே, நான் இப்படி ஒரு வியாபாரி, இவ்வளோ பெரிய தொகையில் முடக்கி நான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த மதுவை எல்லாம் கொண்டு வந்து மதீனாவில் இறக்கி இருக்கிறேன், சாராயத்தை கொண்டு வந்து இறக்கிட்டேன். இப்போ சொன்னாங்க மது தடை செய்யப்பட்டதாக வசனம் இறங்கி விட்டதாக நான் கேள்விப்பட்டேன் நாயகமே, அப்படித்தானான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படித்தான். அப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறானே, பல லட்சக்கணக்கானது, என்னுடைய சொத்து அத்தனையும் முடக்கி விட்டேன், என்னுடைய முதலீடு அத்தனையும் அதுதான், என் கையில் காசே கிடையாது, அவ்வளோ போட்டாச்சு, என்ன செய்யலாம் நாயகமேன்னு சொன்னாங்க. கொட்டி விடுனாங்க, கீழே கொட்டிடு அப்படின்னா. நாயகமே, இது நான் வந்து தடை செய்யப்படுறதுக்கு முன்னால் வாங்கினது தானே, தடை இறங்குவதற்கு முன்பாக வாங்கியது. அதற்காக சின்ன ஒரு சலுகை இருந்தால் இந்த ஒரு முறை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நான் விற்று முடிச்சிட்றேன், இதுக்கு பிறகு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் அவங்க சொல்லலை. கொட்டிடுனதும் போய் லட்சக்கணக்கான பொருள் அப்படியே கொட்டிட்டாங்க மண்ணில். அது சஹாபிகள். ஏன் எதற்கு நாயகமே ஒரு சலுகையை தேடக்கூடியவர்கள் அல்ல, அவ்வளோ பரிசுத்தமானவங்க. பல லட்சம் அல்லாது கோடியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஆஃப்டர் ஒரு 4000, 2000, ஒரு 1000 ரூபாய் ஒரு முறை கூட அந்த உடையை நான் உடுக்கவில்லை என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களா? அது நமக்கு தேவையா? அல்லாஹ்வினுடைய லானத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. எனவே அதை விட்டுறணும். அந்த சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள் அல்லாஹ் ரசூல் சொன்னதாக சொன்னால் அப்படியே ஏற்றுக்கிடணும். மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடாது. இதுதான் மார்க்கம், இதுதான் ஷரியா. தரீகத்து இதுக்கு மேலே இருக்குது. தரீகத்தை பற்றி நம்ம ஆரம்பிக்கல, ஷரியாத்தும் தரீகத்துண்டு. எனவே இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இனி பேச்சு வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் நம்மை பொறுத்தவரை அடுத்தவர்களை பற்றி பேசுவது நிறைய இருக்கு. அடுத்தவங்களை பற்றி பேசுறதுன்னு சொன்னாலே நமக்கு அது ஒரு இன்பமாகவும் இருக்கு. அவன் அப்படியா, அங்கே போனானா, இதுவான், இதை செஞ்சானா, சண்டை போட்டானா, இதை செஞ்சான், இப்படி பேசுவது பெண்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. இப்போது ஆண்கள் நாங்கள் அதற்கு குறைவானவர்கள் அல்ல என்று சொல்லும் அளவிற்கு அவங்களும் அந்த ரேஸில் முந்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பெண்களையும் முந்தி விடுவோம் என்ற அளவிற்கு புறம் பேசுதல் என்பது, கோள் சொல்லுவல் என்பது, தப்பான விஷயங்களை பேசி கொண்டிருப்பது, அதுவும் இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய கேவலமாக பேசப்படுகிறது. என்ன அசிங்கம் அடுத்தவர்களை பற்றி பேசுவது. ஒரு செய்தி உண்மையா என்று பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஒரு செய்தி உங்களிடம் வறுமையானால் அது உண்மை என்று தெரியாமல் நீங்கள் அறிவிக்கக்கூடாது. இப்போ ஒரு செய்தி நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி யாரையும் பாதிக்காது. ஒரு வந்த செய்தி அது யாரையும் பாதிக்கிறது இல்லை. ஒரு செய்தி, இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இன்னொரு நபருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது. உதாரணமாக, காயல்பட்டணம் கடற்கரையில் பச்சை நிறத்தில் அலை அடித்தது. இது பச்சை நிறத்தில் அடித்தா என்ன, சிவப்பு நிறத்தில் அடித்தானா யாருக்கும் பிரச்சனையா? நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எந்த கலரில் அடித்தா நமக்கு நீல நிறத்தில் அடிக்குது, பச்சை நிறத்தில் அடிக்குது. பச்சை பச்சேர் என்று இருந்தது அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, உடனே அடுத்த ஆளுக்கு நம்ம அனுப்பியாச்சு. இதனால் யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லை. ஒரு பச்சையில் அடித்தா என்ன, சிவப்பில் அடித்தா என்ன, யாருக்காவது பாதிப்பு இருக்குதா? எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த செய்தி நீங்கள் அனுப்பியதற்காக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக எழுப்பப்படுவீர்கள். இது ஷரியத்தை விளங்கிக்கிடணும். ஏன் அனுப்புன நீ, அது உண்மையா உண்மையா பொய்யான்னு தெரியாத ஒரு செய்தி நீ அனுப்புவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு செய்தி உண்மை என்று தெரியாமல் அடுத்தவருக்கு நீ எத்தி வைத்தால், எத்தி வைக்கிறது தானே இது, நீ ஒரு பொய்யன் என்பதற்கு அது போதுமானது. அந்த செய்தி உண்மையாகவே இருந்தாலும் சரியே, செய்தி உண்மை, ஆனால் அது நமக்கு உண்மையா பொய்யா என்று தெரியாது. அடுத்தவன்கிட்ட போய் சொல்லியாச்சு.
அல்லது வாட்ஸ்அப்பின் மூலமாக அனுப்பியாச்சு, ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணி விட்டு நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம அனுப்பிட்டோம் என்று சொன்னால் அது குற்றம், பாவம் உன் மீது எழுதப்படும். இதுதான் சரியாங்கிறத நீங்கள் விளங்கிக்கிடணும். எனவே இந்த வாட்ஸ்அப் மூலமாக அல்லது வேறு எந்த செய்தியாக இருந்தாலும் அதை உண்மைப்படுத்துவதற்கு முன்பாக, உண்மை என்று தெரியாமல், யாருக்கும் தங்கடம் இல்லை என்று இருக்கக்கூடிய செய்தியை தான் நான் சொல்கிறேன். தங்கடம் இருந்தால் அது வேறு விஷயம். தங்கடமே இல்லாத ஒரு செய்தியை அது உண்மை என்று தெரியாமல் யாருக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது என்பது தான் சரியா. யாரும் செய்கிறாத, ஆனால் நமக்கு என்ன செய்யணும், நம்ம அனுப்பிடுறோம், நம்ம முதல்ல அனுப்பிடுறோம், இந்த குரூப்பில் போட்டுடணும். எப்போவோ உள்ள செய்தி, சம்பந்தமே இல்லாத செய்தி, 6 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தி இப்போ தான் அது எவனுக்காக போய் சேர்ந்து சுற்றி அவன் புதுசாக அனுப்புகிறான். 6 வருஷத்துக்கு முன்னால் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அந்த செய்தியை 6 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தி இப்போ செய்தியாக வருது, என்னமோ நேற்று நடந்த மாதிரி. இப்படி ஒரு இதெல்லாம் இது மட்டும் இல்லை, இன்னொன்றையும் நம்ம விளங்கிக்கிடணும். ஒரு செய்தியை நாம் அனுப்பியாச்சு, ஒரு குரூப்பில் போட்டோம், அந்த குரூப்பில் 50 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்திட்டத்தில் உள்ள செய்திக்காக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். 50 பேர் அந்த குரூப்பில் இருக்கிறார்கள். அந்த 50 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வேறு குரூப்புக்கு அனுப்புகிறாங்க. அது 500ஆக 5000ஆக போகிறது. அவங்க யாருக்கெல்லாம் அனுப்புகிறார்களோ அதில் எல்லாருக்கும் பாவம் ஏற்படக்கூடிய அந்த அளவு முதலாவது யார் அனுப்பினாலும் அவனுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது. அது எங்கே விடியும்டா, நம்முடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையில் விடிந்துவிடும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அவனுடைய சந்ததிகளை கூட பாதிக்கும். ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. எனவே தான் இப்போ நான் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குரூப்லையும் எந்த செய்தியும் நான் போடுறதில்லை, எதுவுமே அனுப்புறதில்லை, செய்தி அனுப்புவதில்லை. இவ்வளவு காலத்தில் இதுவரைக்கும் நாம் செய்திகளை அனுப்புவதாக இருந்தால் பர்சனலாக ஒருத்தர் என்னுடைய ஹுக்கும் கேட்டார், ஹுக்கும் சொல்லுவோம், மார்க்க விஷயத்தை கேட்டால் சொல்லுவோம், குடும்ப விவகாரங்கள் பற்றி ஏதாவது கேட்டிருந்தால் அது சம்பந்தமான விளக்கங்களை தனிப்பட்ட முறையில் குரூப்பில் போடுறதில்லை. இல்லை போட்டு ஷேர் ஆல், இது சரியா பொய்யான்னு தெரியாது, இந்த பாவம் பெருசாக எனக்கு வர வேண்டும் என்பதற்காக ஷேர் ஆல், ஷேர் டு ஆல், எல்லாத்துக்கும் அனுப்பு. ஏன்னா அப்போ தான் அவ்வளோ பாவம் இவருக்கு வந்து சேரும். எனவே இதெல்லாம் விளையாட்டாக நினைக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறையை நமக்கு தந்திருக்கிறது, ஒரு தர்த்தீபை தந்திருக்கிறது. எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டோமோ அது ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி, இந்த இருவருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நீ இந்தப்பா 8 மணி நேரம் இந்த கடையில் வேலை செய்யணும், என்னென்ன வேலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், இது இப்படின்னு ஒரு முடிவு சொல்கிறார். இவரை ஒப்புக்கொண்டு அதில் கையெழுத்து போடுறார். அந்த வேலையை செய்யணுமா இல்லையா? அந்த வேலைக்கு செய்ய மாட்டேன், கையெழுத்துலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அப்படியா இப்படியான்னு சொன்னால் அவர் வேலையை விட்டு அனுப்பிடுவார். வேலையை பாரு, உன்னோட ஒப்பந்தம் வந்ததுக்கு நீ ஒத்து வரல அப்படின்னு சொல்லுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்பதான ஒப்பந்தம். அட நீ அப்படி அனுப்பாதே என்று சொல்லுகிறது மார்க்கம், சொல்லுகிறது, அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், நீ இப்படி ஷேர் பண்ணாதே அப்படின்னு சொல்லுது. நீ அனுப்புனா அந்த ஒப்பந்தத்தை மீறியது இல்லையா? அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்திக் கொள்வார்களா? எதையும் பேசுவீர்களா? எதையும் செய்வீர்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டூழியம் இது. எனவே இத்தகைய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று எப்படி தொழுகை நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி ஜகாத் விதியாக்கப்பட்டிருக்கிறதோ, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, உம்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அது போன்றுதான் நம்முடைய பார்வைகளை தடுத்து வைப்பதும், நம்முடைய கேள்வி புலன்களை கட்டுப்பாட்டில் வைப்பதும், நம்முடைய பேச்சை கட்டுப்பாட்டில் வைப்பதும், அதே போன்று ஒவ்வொரு காரியத்தையும் அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகளை பேணும் விஷயத்திலேயும், கொடுக்கல் வாங்கலிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலேயும், இப்படியெல்லாம்
அனைத்திலேயும் நமக்கு கடமை இருக்கிறது. ஒருபோதும் அந்த கடமைகளை மீறுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது, ஷரியத் அனுமதிக்காது. அந்த கடமைகளை நீ இன்னொன்று சொன்னால் கண்டிப்பாக தொழுதாகணும். வணக்கங்களிலேயே முதன்மையானதும் மிக்க மேன்மையானதும் தொழுகை என்பதில் யாரிடத்திலேயும் கருத்து வேறுபாடு இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இபாதத்துக்களிலேயே எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய இபாதத்து தொழுகைதான் என்று ஹாத்தமுர் ரசூல் நம் இதயவேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொழுகை உக்குர்ரத்தாயினி ஃபிஸ்ஸலா, கண் குளிர்ச்சி தான், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை அந்த தொழுகையை ஒரு மனிதன் பழுதாக்கினால் அவருக்கு என்னென்ன தண்டனைகள் என்பதை எல்லாம் சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். ஆனால் அண்டை வீட்டுக்காரனுடைய பிரச்சனை, நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டியவைகள், கொடுக்கல் வாங்கலில் நாம் செய்ய வேண்டியவைகள், இவைகளில் ஏதேனும் நாம் குறைபாடு செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கிறதில்லை. எனவே அருமையான பெருமக்களே, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்மால் இந்த அடுத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு சின்ன மனவேதனை கூட வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். நமக்கான நல்லா போட்டுக்கிடணும், அவன் எப்படி போட்டு போகிறான் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். நம்ம வைக்கக்கூடிய குழாய், அதில் தண்ணீர் விழக்கூடியது, அது நம்ம வீட்டிலும் தனியாக வெளியில் போயிடும். அது அடுத்த வீட்டில் விழுந்தாலும் சரி தான், ஜன்னலில் விழுந்தாலும் சரி தான், எப்படி நடந்தாலும் சரி தான், நமக்கு என்ன இருக்குது? நம்ம வீட்டை விட்டு போனால் அது நம்முடைய முடுக்கு தானே. அடுத்தவர்களுக்கு அதனால் தங்கடம் ஏற்படுகிறதா, அதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை என்று நீங்கள் இருக்க முடியாது. இஸ்லாம் இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இருந்தால் நாம் ஷரியத்தில் இருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருந்தால், இப்படி போட்டிருக்கிறோமே, பொதுமக்கள் இப்படி போவாங்களே, அவங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்குமோ, அவங்க மேலே தண்ணி விழுந்துருமோ, கொஞ்சம் குழாய் இறக்கி போட்டுருவோம். அதை இபாதத்தாக மாறிவிடும். ஒரு குழாய்க்கு மேலேருந்து கீழே இறக்கிறதுக்கு எவ்வளோ வரப்போகுது? ஒரு 50 ரூபா வருமா, 100 வருமா, 500 வருமா, 1000 வருமா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது இபாதத்தாக மாறிவிடும். ஆனால் அதே சமயத்தில் அதெல்லாம் முடியாது. சும்மா என் முடுக்கில் நான் போடுறேன், எது என் முடுக்கு என்று சொல்வது? அந்த முடுக்கில் நாம் அடங்கப்பட போகிறோம், அல்லது அந்த முடுக்கையும் ஓடையையும் நாம் மரணித்த போது நாம் தூக்கி கொண்டு சந்தூக்கிலை செல்வோமா? நீ ஆசைப்பட்டிய முடுக்கப்பா, நீ தண்ணியும் விழக்கூடாது, பாதுகாக்கமாக இருக்குன்னு சொன்னியே, தூக்கிட்டு போவோமா? என்ன கேவலம் அது, என்ன அசிங்கம் அது. எனவே இதையெல்லாம் உங்களுடைய சிந்தனைகளில் மிக தெளிவாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த உரையின் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கிறேன். ஏனெனில் இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர் இந்த ஊருக்கே ஒரு அற்புதமான வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய லெப்பப்பா நாதாக்கள் ஊர் முழுக்க வழிகாட்டியாக வாழ்ந்த பெருமக்கள். நான் கடந்த காலத்தில் இதனுடைய நிறைவுரையில் நான் பேசியிருக்கிறேன், ஒரு செய்தியை நான் கேட்டும் இருக்கிறேன். லெப்பப்பா பெரிய லெப்பப்பாவா சின்ன லெப்பப்பான்னு எனக்கு தெரியல, அவங்க பிள்ளைகளுக்கு ஓதியும் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. ஒரு நாள் அவங்களுடைய மகனார் யாசின் தொடங்குறாங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் யாசின் தொடங்கும் போது ஒரு வட்டா வைப்பாங்க இல்லையா, தபாருக்கு தொடங்கும் போது ஒரு வட்டா வைப்பாங்க, அர் ரஹ்மான் தொடங்கும் போது ஒரு வட்டா வைப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எங்கே இருக்குது வட்டாலாம்? எல்லாம் எப்படியோ மாறி போச்சு. எல்லா வட்டாவும் டியூஷனுக்கு போயிட்டு நம்ம செய்திகள் நாம் வருவோம். அப்பா வந்து மகனார் வந்து யாசின் தொடங்குறார். அவள் பிள்ளை வந்து யாசின் தொடங்கும்போது வட்டா கொண்டு வரல. என்ன வட்டா வைங்கன்னு கேட்டுக்கிறோம். யார்? வாப்பா தான் கேட்குறோம். வட்டா அம்மா தரல. வட்டா தராமல் நான் தொடங்கி தர மாட்டேன், போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாச்சு. இனி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன இப்படி பிள்ளையை அனுப்பி வச்சுட்டே, பிள்ளை அழுதுட்டு வருது, அழகாவாக இருக்குது. வட்டாக்கு நீங்கள் தானே துட்டு எனக்கும் தரணும், வட்டாக்கு வைக்கணும் துட்டு நீ உங்கள்கிட்ட தான் நான் வாங்கணும். திருப்பி கேட்டா நீ கேளு, அதை முறையாக செய்யணும், அதான் முறை என்று சொல்லி வட்டா வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, லெப்பப்பாவே வட்டா வாங்க இல்லையே அப்படின்னு ஒரு பேர் வந்து மற்ற கஷ்டப்பட்ட லெப்பம்மார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஹதியா ஹலாலான ரிஸ்க் இல்லையா, அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் அதற்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருந்து விடக்கூடாது. எவ்வளோ பெரிய உயர்வான நோக்கம் பாருங்க. அந்த வட்டாக்கு அவங்க தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அவர்களினுடைய அந்த நாயகர்களினுடைய நிகழ்விலே இருந்து கொண்டு நாம் பேசுகிறோம். எனவே அடுத்தவர்களினுடைய நலனை உங்களுடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
சின்ன விஷயங்கள், 2 இடத்துல 2 பிரச்சனை, அட இப்படி நடந்துக்க அதெல்லாம் முடியாது. இப்படி தான் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி விஷயங்களை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நடுவர்களாக உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடிய மனது என்பது பெரும்பாலும் குறைவு. ஏன்னா எவன் விட்டு கொடுக்க மாட்டேன், முடியாது, அது என்னுடையது. எது உன்னுடையது? அட எல்லாம் நம்ம அடிமைக்கு எது சொந்தமாக ஏதாவது பொருள் இருக்குமா அடிமைக்கு? அந்த இதை உணர்வது இல்லை. ஆனால் நம்ம தரீக்காவாதிகள்னு பேசிக்கிடுவோம். நாங்கள் கதிரியா தரீக்கா, நாங்கள் ஷாதிலியா தரீக்கா, நாங்கள் ஜிஸ்தியா தரீக்கா. தரீக்கா எது? விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்வது தரீக்காவா? மௌலிதில் மட்டும் ஓதிட்டா போதுமா? மௌலிதை ஓது, அந்த மௌலிதில் சொல்லப்பட்ட விஷயங்களை செயல்படுத்து, அது தரீக்கா. நீ என்ன வாழ்க்கையை வாழுகிறாய்? நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படியா இப்படியா, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், கொஞ்சம் கூட இறங்கி வர்றதில்லை. யார் இறங்கி வருவதில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இறங்குவதில்லை. சல்லல்லாஹு சொன்னாங்க, லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன்னாஸ். மக்களிடத்தில் இரக்கமாக எவன் நடந்து கொள்ளவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? எங்கே பார்த்தாலும் நாதாக்கள். ஒவ்வொரு வீட்லையும் நாதாக்கள் இருந்த வீடுகள் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? அவங்களுடைய அந்த வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மக்கள் எல்லாம் விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அவர்களை சொர்க்கத்துக்கு விடுவதற்கும் அல்லாஹ் தயாராக இருப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நசீபாக்கவில்லையோ, நல்ல விஷயங்களை சொர்க்கங்களை நசீபாக்கவில்லையோ நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் யான் எதை பேசுகிறேன் என்று எப்படி நீங்கள் விமர்சித்தாலும் எனக்கு பரவாயில்லை. என்னுடைய கல்பு ஹாலிஸாக இருக்கிறது, நான் பேசுகிறேன் என்பது ரப்புக்கு தெரியும். நான் சொல்லுவேன், யாருக்கு சொர்க்கம் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் விட்டு கொடுக்க மாட்டான். அதையும் வச்சுக்கோங்க. அல்லாஹ் யாரை சொர்க்கத்தை விட்டு தூரமாக ஆக்கி விட்டானோ அவன் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டான். சொர்க்கத்தை விட்டு அவன் தூரமாயிடுவான். அல்லாஹ் அவனை தூரமாக்கி வச்சிருக்கிறான். இதை நல்ல நினைச்சுக்கங்க. ஷரியத்தை சரியான முறையில் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே குறிப்பிடுகிறேன். கண்ணியத்தும் மகத்தான வாரிசுக்கும் மகத்தான கொள்கைக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல அசரை விட்டு செல்ல வேண்டும், நல்ல பண்பாட்டை விட்டு செல்ல வேண்டும். எங்க வாப்பா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். எப்படி இருந்தாரு? அவர் ஜவான், விட்டு கொடுக்க மாட்டார், அப்படி பேசக்கூடாது. எங்க வாப்பா இரக்கம் சிந்தனை, கொடுத்துருவாங்கப்பா, வாயில் வைக்கிறதையும் கக்கி கொடுத்துருவாங்க, அப்படி இருக்கணும். அந்த சந்ததிகளை நாம் விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய சந்ததிகள் நற்சந்ததிகளாக நல்ல பண்பு மிக்கவர்களாக இருக்கணும். நாம சரியா இல்லைன்னா நம்ம சந்ததி எப்படி சரியா இருக்குமா? எனவே இந்த சிந்தனையோடு நடப்பதுதான் ஷரியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷரியத்தினுடைய பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது. சில அடிப்படையான நம்ம வாழ்வியலில் எப்போதும் தொடர்புடைய விஷயங்களில் மிகச் சிலதை மாத்திரமே நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிக சிலதை மாத்திரமே நாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து தரீக்கத், ஷரியாத். இந்த மார்க்கம் தான் நிறைவாக இருக்குல்ல. மார்க்கம் ஏதாவது விடுபட்டு இருக்குதா? ஷரியத்து, குரான், ஹதீது ஏதாவது ஷரியத்துடைய விஷயத்தை விட்டு வச்சுருக்காங்களா? அல்லாஹ் ரசூலும் ஒன்றும் தான் இல்லை, எல்லாம் தான் தெளிவாக இருக்க. பிறகு எதுக்கு தரீக்கத்து அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா? எது இல்லை ஷரியத்தில்? ஷரியத்தில் எது சொல்லப்படவில்லை? எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. டாய்லெட்டுக்கு போவதிலிருந்து, மனைவியோடு உறவு கொள்வதிலிருந்து, சாப்பிடுவதிலிருந்து, உடுப்பதிலிருந்து, தொடுப்பதிலிருந்து, கொடுப்பதிலிருந்து, விடுப்பதிலிருந்து எல்லாவற்றுக்கும் விளக்கம் ஷரியத்தில் இருக்கும் பொழுது ஏன் தரீக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால், அது ஸல்லல்லாஹு காலத்திலேயே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலேயே என்ன செய்யுது? அது இருக்குது. ஒரு மனிதர் இப்போது வருவார், ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். சொர்க்கவாசியை பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? ஆசையாக இருக்குமா இல்லையா? யாரா வர்றாண்டு எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலானு ஒது செஞ்சுட்டு செருப்பை அக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வராங்க, உள்ளே வராங்க, அப்படி போகிறாங்க, செருப்பு இடத்துல வச்சுட்டு வந்து உட்கார்றாங்க. தன்னை பற்றி சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு நாள் அல்ல, இதெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி. நான் சுருக்குகிறேன். 3 நாள் நடந்தது.
ஒரு சஹாபிக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, தொடராக 3 நாளும் சொர்க்கவாதி சாது சொர்க்கவாதி சொர்க்கவாதிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சே, என்ன காரியம் செஞ்சார்? இவர் வீட்டில் நிறைய இபாதத் செய்கிறாரோ, ராத்திரி பூரா நின்று வணங்குறாரோ, தலகீழாக நின்று வணங்குறாங்களோ, தூங்குறதே இல்லையோ அப்படிலாம் போய் பார்த்தா ஒரு 3 நாள் அவங்க வீட்டில் போய் இவங்க தங்கினாங்க. இந்த சந்தேகப்பட்ட ஆள் அந்த சாது எப்படி இருக்கிறாங்கிறது எல்லாம் போய் பார்க்க போனால் தான் வணங்குறதை விட குறைவாக தான் இருக்குது. அல்லாண்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இஷாவை தொழுனாங்களா, வித்திர தொழுனாங்களா, சுனத்தை தொழுனாங்களா, கொரட்டை விட்டு தூங்கப்படுது. இவங்க 20-30 ரக்காத் தஹஜ்ஜுத் எழுந்து தொழுவாங்க இந்த மனுஷன். அந்த வந்து கடைசியில் பார்த்தா சுபு கொஞ்சம் 2 ரக்காத்து தான் தொழுகிறாங்க, சுபுக்கு ரெடி ஆகியாச்சு. என்னடா இது, நம்ம பரவாயில்லையே, பெருசாக உனக்கு இபாதத்து இல்லையே, என்ன இது? பார்த்தா 3 நாள் இந்த கதை தான் இருக்குது. அப்போ கேட்டாங்க, சாயதே உங்களை பற்றி ரசூல் இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சேன், நான் வந்தேன். பார்த்தா ஒரு பெரிய ஒரு வெளியில் நீங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பள்ளிவாசலுக்கு வந்தால் என்ன பண்ணுறீங்க, கடை தெருவுக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, யுத்த களத்துக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி வெளியில் போனால் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு தெரியுமா? தெரியாது. அதுக்காக தான் 3 நாள் உங்களோட நான் வந்து தங்கினேன். ஆனால் பெருசாக ஒன்று இபாதத்து இல்லையே, என்ன அப்படி எனக்கு புரியலையே அப்படின்னோடனே, அப்படியா ரசூலுல்லாஹ் என்னை பற்றி அப்படியா சொன்னாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது. கேட்டு சொன்னாங்களாம், தெரியாது, என்கிட்ட ஒரு ஹஸ்லத், ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னா, யாரை பற்றியும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன். யாரை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டேன். இது தரீக்கத், இது தரீக்கத். அப்போ ஷரியத்தில் இரவு பூராக நின்று வணங்கினால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. தஹஜ்ஜுதை தொழுதால், 2 ரக்காத்து தொழுதால், 4 ரக்காத்து தொழுதால், 6 ரக்காத்து, 8 ரக்காத்து என்று இரவு தொழுகைகளை மிக அதிகமாக இரவு தொழுகையில் 10 ரக்காத்து, 50 ரக்காத்து, அபூ ஹனீஃபா இமாம் 500 ரக்காத்து தொழுன வரலாறுகளாம் உண்டு. அப்படியெல்லாம் தொழுதால் என்ன கிடைக்கும் என்று ஹதீதுகள் இருக்கிறது. சொர்க்கலோகத்தில் அவர் எவ்வளோ உயர்வாக இருப்பான்னு இருக்கு. ஆனால் வெறும் 2 ரக்காத், சில சமயம் அந்த 2 ரக்காத்து கூட தொழுதாதவங்க இருப்பாங்க. கல்பை பரிசுத்தமாக கிளியராக வச்சுருப்பாங்க, யாரை பற்றியும் தப்பாக நினைக்கிறது இல்லை. இவங்க சொர்க்கலோகத்தில் எந்த அந்தஸ்தில் இருப்பாங்களோ, 1000 ரக்காத்து தொழுனவங்க, 500 ரக்காத்து தொழுனவங்க, 200 100 ரக்காத்து தொழுனவங்க எப்படி இருப்பாங்களோ, அதை விட 2 ரக்காத்தோ அது கூட தொழாதவங்களும் கல்பை அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்காதவர்கள் அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. இது தரீக்கத். எல்லாம் விளங்கி கிடணும். ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அது லேஸ் இல்லை, ஆனால் லேஸு கிடையாது. அடுத்தவங்களை பற்றி என்னடா இவன் இந்த நேரத்தில் இங்கே போகிறானே, இன்னொன்று நான் சொல்வேன், தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ இங்கே எல்லாம் படிகள் இருக்குது. முன்னால் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலே படி இருக்கும், உட்காந்துருப்பாங்க. சங்கங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கும், சங்கங்களுக்கு வெளியில் படிகள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, படிகளில் அமர்ந்திருக்க, அதை கூட விடலை பாருங்கள், அவங்க படிகளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பாதையினுடைய ஹக்குகளை பேணுங்கள். பாதையில் உள்ள ஹக்கை என்ன பண்ணுறது? இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பொம்பளைகள் போவாங்க, பார்வையை தாழ்த்திக்கிடணும். 1 அங்கே போகும்போது ஒருத்தர் பைக்கில் போவார், சைக்கிளில் போவார், அதில் நடந்து போவார். யாரா போகிறார்? மச்சான் போகிறானே இவன் தான். இது பாதையினுடைய ஹக்குகளை இவர்கள் பேதவில்லை. அந்த இடத்துல அவர் உட்கார்றது ஹராம். ஷரியத்து ஹராம் என்று சொல்லுகிறது. தரீக்கத்து அதற்கு மேலே அவர் நரகப்படியில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லும். இதான் ஷரியத்து. ஆக படிகளிலே உட்கார்ந்து கொண்டு, பொது பாதைகளிலே அமர்ந்து கொண்டு அடுத்தவர்களை ஒரு போகும்போதெல்லாம் இனி அவரை என்ன செய்து அந்த இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு இவர் விமர்சிக்க நரகத்தை நெருங்கிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பொது இடங்களில் அமரக்கூடியவர்கள், கடற்கரையிலே அமரக்கூடியவர்கள், சங்கங்களினுடைய படிகளிலே அமரக்கூடியவர்கள், அமர்றதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹக்குகளை பேணுங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வைகளை தாழ்த்துங்கள். பொம்பளை போகிறாங்களா, பார்வையை தாழ்த்திருங்க. வேறு யாரை பொண்ணோ ஆனோ யார் போனாலும் அவர்களை பற்றி விமர்சிக்காதீங்க. நீங்கள் அப்படி விமர்சித்தால் அதை ஷரியத்து கண்டிக்கிறது, தரீக்கத்து கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது. மிகப்பெரிய பாவத்தின் பால் அது உங்களை இழுத்து வந்து விடும் என்கிறது. எப்படி இருக்குது நமக்கு? இது ஷரியா. ஒரு சஹாபி அவர்கள் தொழுதாங்க. தொழுதுட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம், சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, போய் தொழுவுங்களேன், நீங்கள் தொழுவில்லையே அப்படிங்கிறாங்க. என்னடா இது, தொழுதுட்டு வந்து நம்மளை பார்த்து தொழலைங்கிறாங்களே, நம்ம தொழுவுறதை ரசூலை பார்க்கவும் செஞ்சாங்களே. சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுவுனது சரியில்லை, அதனால் திருப்பி தொழுவுங்கன்றாலும் பரவாயில்லை இல்லையா? தொழுவுனீங்க, ஆனால் தொழுவு சரியில்லை, திருப்பி தொழுவுங்க, பிழையாக இருக்குது
நீங்கள் தப்பாக தொழுது இருக்கிறீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் சலுதாசனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? சல்லி ஃபை இன்னக்க லம் து சல்லி, போய் தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவே இல்லைங்கிறாங்க. அந்த சஹாபி நான் தொலைத்தானே செஞ்சேன், நீங்கள் தொழலைங்கிறீங்களா அப்படிலாம் கேட்க இல்லைங்க. சஹாபிகளை கேட்க மாட்டாங்க. ரசூல் தொலை சொன்னாங்களா போய் தொழுவுருவாங்க. என்ன அற்புதமான தோழர்களை தன்னுடைய அற்புதமான ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க போய் தொழுதாங்க. தொழுதுட்டு திருப்பி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் சல்லி ஃபை இன்னக லம் துஸல்லி, போய் தொழுவுங்க, ஏன்னு நீங்கள் தொலை இல்லைன்னாங்க. திரும்பியும் சொன்னாங்க, போய் தொழுதாங்க. 3வது தடவை வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நாயகமே எனக்கு தொலை தெரியல, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் தொழுகையில் என்ன பிரச்சனை, என்ன தொழுதாங்க? அல்லாஹ்க்கும் தக்பீர் கட்டினாங்க, ஃபாத்தியா ஓதுனாங்க, சூரா ஓதுனாங்க, ருக்கு, இஅ்திதால், சுஜூது, இடையிருப்பு, சுஜூது எல்லாம் கரெக்டாக தான் தொழுகி முடித்தாங்க. எந்த குறையும் இல்லை. நம்ம தொழுகிற மாதிரி தான் இருந்து. நம்ம இப்போ தொழுகிறோம் இல்லை, அதே மாதிரி கரெக்டாக எல்லா தொழுகையில் எல்லாம் இருந்தது. ஷரியத்தினுடைய பார்வையில் இப்படி தொழுதால் அந்த தொழுகை கூடும், சரி இது கூடும்னு சொல்லிடும். நம்ம பள்ளிவாசல் தொழுகிறோம், இந்த தொழுகையெல்லாம் தொழுகை கூடும். தரீக்கத்தில் இது கூடாது. எப்படி கூடாதுன்னு கேட்டால் அவருடைய கல்பு முழுவதும் இறைவனின் பக்கம் திரும்பணும். நமக்கு இருக்குமா? இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறோம். அப்படி தான் இருந்தாங்க நம்முடைய ஆபாக்கள். முடிந்தவரை வேறு சிந்தனைகள் தொழுகையில் வராமல் அல்லாவை பற்றி சிந்திப்பது, கியாமத்தை பற்றி சிந்திப்பது, நரகத்தினுடைய அச்சத்தை கல்புக்குள் கொண்டு வருவது, இவைகள் இருக்கணும். இதை விட்டு விட்டு பஜாருக்கு போகணுமே, ரொட்டி வாங்கிட்டு வர சொன்னாவே முடிஞ்சிருமோ, அங்கே இது போட நான் போட சொல்லியிருந்ததே, சிக்கன் போட சொல்லியிருந்தோமே, அந்த சிந்தனைகள். அவன் நமக்கு ரூபா தரணுமே, இன்றைக்கி வந்துடுவானா என்ன, இந்த சிந்தனைகள். இப்போ நம்ம ட்ரெயினுக்கு புக் பண்ணணுமே, அதுக்கு இந்த சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது தொழுகையில். சுப்ஹானல்லாஹ். அதுதான் நம்ம எனக்கு உங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆலம். அருமையான பெருமக்களே, எனவே இந்த சிந்தனைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். அதுதான் தரீக்கத்தினுடைய அடிப்படையில் செல்லுபடியாகும் தொழுகை. ஷரியத்தினுடைய அடிப்படையில் செல்லுபடியாயிடும். தொழுதுட்டாரு, இனி அவருக்கு தண்டனை கிடையாது. ஏன் தொலை இல்லைன்னு கேட்க மாட்டான்ல. தொழுதுட்டார் தானே, ஒது செஞ்சார், முறையாக ஒது செஞ்சார், தான் நியத்தை வச்சார், அல்லாஹ்வும் தக்பீரை கட்டினார், ஓத வேண்டியதை ஓதினார், ருக்குவுக்கு போனார், சுஜூதுக்கு இஅ்திதால், அதுன்னு வரிசையாக என்ன தர்த்தீப் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிஞ்சது. தொழுகை கரெக்ட், சரியா இவர் தொழுதுட்டார், முடிஞ்சது. திருப்பி தொழுணுலாம் சொல்லாது, சரியாது. தரீக்கத்து சொல்லும். சல்தான் சொன்னாங்கல்ல, சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி. அவங்க ஒன்றும் தொழுகையில் ஒன்றும் குறை வைக்க இல்லை. ஆனால் அவங்களோட கல்பு முழுவதும், கல்பை பார்க்குறவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களினுடைய இதயங்களை அல்லாவின் பக்கம் திருப்பியவர்கள், அல்லாவின் பக்கம் கொண்டு சேர்த்தவர்கள் ஹாத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் அந்த சஹாபி முழுமையாக தன்னுடைய வணக்க வழிபாடுகள் போதனைகளின் மூலமாக பயிற்சியை கொடுத்து அல்லாவின் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எனவே இதுதான் தரீக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஷரியத்தும் தரீக்கத்தும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஷரியத்து எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றோ, ஷரியத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனிதர் சரியாக நடந்தார், ஒரு மாதிரி கரெக்டாக நடந்துட்டார். ஒரு கிராமவாசி வந்தார், நான் என்ன செய்யணும், களிமா சொல்லிட்டார், என்ன செய்யணும்டார், 5 வேளை தொழுவணும், அதுக்கு மேலே உபரியான தொழுகைகள் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் 5 வேளை மட்டும்தான் தொழுவேன், உபரியான சுன்னத்தான தொழுகைலாம் நான் தொழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டாங்க. வேறு என்ன செய்யணும், நீ ரமலானில் நோன்பு பிடிக்கணும், உபரியான மற்ற நாட்கள் திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கின்ற இருக்குது, இனி ஐயாமு தஷ்ரீக்கில் அந்த வெண்மை நாட்கள் ஐயாமுல் பீல், ஐயாமு தஷ்ரீக்கல்ல ஐயாமுல் பீல் வெண்மை நாட்கள், பிற 13, 14, 15 நோன்பு பிடிக்கின்ற இருக்குது, அரஃபாவுடைய நோன்பு, ஆஷுரா நோன்பு, இந்த நோன்புலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நோன்புகளை பிடிக்கிறது உபரியானது. அவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நான் ரமலான் மட்டும்தான் பிடிப்பேன், வேறு நோன்புலாம் பிடிக்க மாட்டேன். உன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத்து கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கறது தர்மமாக சதக்காவாக ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, கரெக்டாக 2.5% கொடுத்துருவேன், அதுக்கு மேலே 97% எனக்கு தான், நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ்ஜி செய்யலாம், அதுக்கு மேலே செய்யலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வேன், அதுக்கு மேலே செய்ய மாட்டேன். அப்படியா, சரி அப்படியே செஞ்சுக்கங்க அப்படின்னாங்க. அந்த மனிதர் போயிட்டார். கேட்டுட்டு சலுதாசன் என்ன சொன்னாங்க, அவர் கரெக்டாக சொன்னதை மட்டும்தான் அவர் செய்வார், ஆனால் சொன்னதை செய்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமில்லை. சலுதாசன் தெரியாதது தான், இவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சிடுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுன்னா இவரை பார்த்துக்கங்கன்னாங்க.
இவர் கடமையை மட்டும் செய்கிறார், கடமைகளை மட்டும் செய்கிறார். உபரியானவைகளை சுன்னத்தானவைகளை அவர் செய்யவில்லை. கடமைகளில் எந்த குறைபாடும் அவர் வைக்க மாட்டார். எனவே சொர்க்கம் செல்வார். என்ன அர்த்தம்? அறிஞர்கள் எழுதுவார்கள், சொர்க்கம் செல்வார், ஆனால் சொர்க்கலோகத்தில் மகத்தான இடங்கள் உண்டு, அவைகள்லாம் கிடைக்காது. எத்தனையோ கேட்டகரி இருக்குல்ல, அதோடு சேர்ந்து மற்ற சஹாபாக்கள் செய்தார்களே எவ்வளவு பெரிய தியாகங்கள், அதையெல்லாம் இவர் செய்வாரே ஆனால் சொர்க்கலோகத்தினுடைய மக்காம் அவருக்கு உயர்ந்து கொண்டிருக்கும். ஆக ஷரியத்தை பேணினால் ஒருவர் சொர்க்கத்தை அடைவார், ஷரியத்தோடு தரீக்கத்தையும் ஒருவர் பேணினால் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவார். இதுதான் சுருக்கம் விஷயம். அருமையான பெருமக்களே, எனக்கு தந்த நேரம் நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவை நோக்கி வருகிறேன். குளிர்காலமாக இருக்குது, அதையும் பார்க்கணும் இல்லை, எல்லோரும் பேசிடலாம். குளிர்காலமாக இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டியிருக்குது, முடியாதவர்கள் வயோதிகர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய உரைகள் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை, இந்த கால நேரத்தினுடைய சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் நிறைவுபடுத்துவோம். அருமையான பெருமக்களே, மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, ஷரியா எது தரீக்கத்து எது என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் தரீக்காவாதின்னு பேசுகிறோம். தரீக்காவாதின்னு பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு அருகதை இல்லை. அப்படிலாம் பேசக்கூடாது. தரீக்காவாதின்னா யார் அப்படின்னா, மென்மையாக நடந்து கொள்ளணும், கருணையோடு நடந்து கொள்ளணும், நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், தன்னை விட கீழே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தன் பொருளை வீண் விரயம் செய்வதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் பெருமை தன் கௌரவம் தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கும் தரீக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் தரீக்கான என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், கத்தம் ஓதணும், மௌலிது ஓதணும், அதுக்காக நம்ம போராடுறோம். ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே நம்ம ஆதாரத்தை நிரூபித்து அதெல்லாம் சத்திய வழி என்கிறோம், அதுதான் உயர்வான வழி என்பதை சொல்லுகிறோம். ஆனால் அது மட்டுமே தரீக்கா இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எனவே தரீக்கத்து என்பது நம்முடைய ஷேகுமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, நமக்கு என்ன போதித்தார்கள், அந்த போதை நம்முடைய வாழ்வையில் இருக்குதா? நம்முடைய ஷேகுமார்களாக இருக்கக்கூடிய அந்த நாதாக்கள் போதித்த அந்த வாழ்க்கையை நம் வாழ்வியலாக கொள்ளும் பொழுதுதான் நாம் தரீக்காவாதிகளாக ஆக முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, ஒரு சிறந்த மகான் நமது ஊரிலே எவ்வளவோ பெரிய சீர்திருத்தங்களையும் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்திலேயும் கண்ணும் கருத்துமாக இருந்து சமூகத்திற்கு அறநெறிகளை போதித்ததோடு மாத்திரமல்லாமல் அறநெறிகளை வழிநடத்தியவர்களாகவும் இருக்கக்கூடிய மகான்களாகிய இந்த பெருமக்கள் பெரிய லப்பப்பா நாயகம், சின்ன லப்பப்பா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய இந்த உரூஸ் முபாரக்கிலே கலந்து கொள்வதே ஒரு பெரிய பாக்கியம். எனவே இந்த நேரத்தில் இங்கும் இன்றைக்கும் சரி, தொடராக பேசக்கூடிய அந்த உரைகளிலும் சரி, என்ன போதனைகள் பேசப்பட்டிருக்கிறதோ அந்த போதனையின் பக்கம் நம்முடைய கல்புகளை திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம் பாவப்பிழைகளை மன்னிப்பானாக, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாகவும் கண்ணியம் மிக்கவர்களாகவும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஏவியவைகளை மனநிறைவோடு செய்யக்கூடியவர்களாகவும் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.